எங்களின் வாழ்வும் வளமும் என்றும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. அனைவரையும் குக்கரிபீடியா சேனலுக்காக வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் நண்பன் மனோஜ். இன்னைக்கு நம்ம சேனல்ல சுவையான ஆனியன் பக்கோடா எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போறோங்க. அதுக்கு கொஞ்சமா ஆனியனை கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டு அதுல கடலை மாவு, அரிசி மாவு, சோள மாவு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சிக்கன் மசாலா, கருவேப்பிலை, நறுக்குன பச்சை மிளகா, சோம்பு, ஓமம், கொஞ்சமாக சோடா மாவு, சூடான ஆயிலை கொஞ்சோன்னு சேர்த்து தேவையான அளவுக்கு உப்போட கொஞ்சமான தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறணும். தண்ணியை நீங்கள் கொஞ்சமாக சேர்த்தா போதும், ஏன்னா ஆல்ரெடி ஆனியன்லேருந்து கொஞ்சம் தண்ணி வரும், அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்தாவே போதும். இதை அப்படியே சூடான ஆயிலில் பொரித்து எடுத்தீங்கன்னா இந்த மழை காலத்தில் அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும் பிள்ளைங்க கேட்பாங்கல்ல, 5 to 10 நிமிஷத்தில் சுவையான ஆனியன் பக்கோடாவை பண்ணி நீங்கள் உங்கள் வீட்டில் ஈஸியாக அசத்திடலாம். இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு குக்கரிபீடியா சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் நம்ம சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.